அவ்வளோதாங்க ஃப்ரீ டாஸ்க் ஆரம்பிச்சுட்டானுங்க. அடமலை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது, உடம்பு இரும்பாக்கி கூட கிரிகாலா அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. இந்த வாரம் ஃபுல்லாக எமோஷன் எமோஷன் எமோஷன், ட்ராமா ட்ராமா ட்ராமா, அது மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே கொட்ட போகிறாங்க. இவங்க இவ்வளோ நாளாக சாண்ட்ராவை பாதுகாத்து வச்சது எதுக்குன்னா இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான். ஆனால் உண்மையிலே சொல்லவா ரொம்ப க்யூட்டான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா சாண்ட்ராவோட அந்த குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்களே, ரெண்டு பேருமே அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓகே அவங்களை உள்ளே விட்டு ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஒரு வைப் பண்ணிட்டு போவாமல் இதில் நடுவில் சாண்ட்ராக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து சாண்ட்ராவை கதற விட்டுட்டு இருக்காங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எதுக்கு பிக் பாஸ் உங்களுக்கு தேவையில்லாத வேலை? போன வாரம் ஃபுல்லாக அழுது பார்த்தாது, அதாவது அள வைக்கணும்னே ஒரு டாஸ்க்கு, வேற எதுவும் இல்லை. இந்த இடத்துல ஒரு ட்ராமாவை ஆல்ரெடி சும்மா விட்டாலே அவனுக்கு நல்லா தான் ட்ராமா கிரியேட் பண்ணுவானுங்க. இதில் இவர் வேற ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்து அதுக்கு நடுவில் ட்ராமா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எனிவேஸ் என்ன டாஸ்க்கு, இது ஃப்ரீ டாஸ்க்கை வந்து எப்படி கொண்டு போக போகிறாங்க, இதுக்கு நடுவில் சாண்டா கிளாஸ் எப்போ வர போறாரு அப்படின்ற மொத்த டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஃப்ரீ டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு அந்த ப்ரோமோலே சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் இருக்கும். அதாவது எந்த ஃபேமிலி வராங்களோ அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோரில் வந்து ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவங்கள யாருன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கதவை மூடிடுவோம். மூடிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி ரூமில் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்போம். அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து பார்க்க முடியும் அப்படின்றாங்க. அது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றும். ஏன் சொல்லுங்கள், அங்கே ஒரு ட்ராமா கிரியேட் ஆகும். ஒரு ஃபேமிலியை கண்ணு முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசலாம் வைக்கலாம் போது டக்குன்னு கதவை மூடிட்டு நீங்கள் அந்த டாஸ்க்கை வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது வந்து எப்படின்னா அதுக்கு டைமர் வர ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரமே அதிகபட்சம் 2 ஹவர்லேருந்து 3 ஹவர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் டைம் அதிலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கான டைம், அதாவது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ரொம்பவே குறையும். அதனால் டக்குன்னு அந்த டாஸ்க்கை முடிக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப ஹெவியாக அப்படியே ஆஹா ஓஹோன்லாம் டாஸ்க் கொடுக்கல, சிம்பிளான டாஸ்க் தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த எமோஷன் அவ்வளோ பீக்கில் இருக்கும் போது பண்ண முடியாது. குறிப்பாக சாண்ட்ராவால் பண்ண முடியாது. சாண்ட்ரா உள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எதுக்கு இது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் சொல்லுங்கள், சாண்ட்ராவோட குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டாஸ்க் பண்ணுற பேரில் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதை அந்த 2 குழந்தைங்களும் பார்க்குதுன்னா அது நல்லாவா இருக்குது? எனக்கு புரியலையே. பிக் பாஸ் நீங்களே அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், இல்லை இது சரி வராது, டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறேன், சாண்ட்ரா நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க அள வச்சு அது குழந்தைங்களுக்கு போட்டு காமிச்சு என்னையா இது கண்டென்ட்டுக்காக எல்லா கருமத்தையும் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது எனக்கு பார்க்க சொல்ல பர்சனலாக நல்லா இல்லை. ரெண்டுமே குட்டி போனுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுங்க அவங்க அம்மா அழுகிறத பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இவ்வளோ நாளாக வீட்டில் வந்து அப்படி தானே ப்ரோ அவங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க, அதை தானே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, வீட்டில் அவங்க அழுததை அவங்க பார்த்ததை நம்ம பார்க்கல, இப்போ நம்ம பார்க்குறோம்ல, குழந்தைங்க முன்னாடி அவங்க அம்மா அழுகிறத கண்ணு முன்னாடி நம்ம எல்லாரும் பார்க்குறோம்ல, அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. நெக்ஸ்ட் பிரஜன், அதாவது பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. ஆனால் பிரஜனுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நேற்று தான் நினைக்கிறேன் ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது. அரோராவை பற்றி திவ்யாவை பற்றிலாம் ஒரு தப்பு தப்பாக பேசிட்டு இருந்தார்ல, ஸோ அதெல்லாம் வைரல் ஆகிட்டு இருந்தது. பிரஜனோட லுக்கு மாறி இருக்கு, அவரோட கெட்டப் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு, பட வாய்ப்பு எல்லாமே கிடச்சிருக்கு, எல்லாமே சூப்பர், ஓகே, வாழ்த்துக்கள். ஆனால் பிரஜன் உங்களோட வாயை நீங்கள் மூடிக்கிட்டு இருக்கணும். ஏன் தெரியுமா, நீங்கள் வந்து தேவையில்லாமல் அவங்களோட பிறப்பு எப்படி, அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க, இதெல்லாம் வந்து அதெல்லாம் சரியில்லை, தேவையில்லாத. எதுக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா மூடிக்கிட்டு இன்டர்வியூ போனோமா, 4 கேள்வி கேட்டாங்களா, அதில் டீசெண்டாக அதுக்கு பதில் சொன்னோமா அப்படின்ற மாதிரி வந்துடணும். எனக்கு ஆட்டை தொட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க. உங்கள் பொண்டாட்டி உள்ளே இருக்காங்கன்றதுக்கோசம், உங்கள் பொண்டாட்டி பண்ணுற எல்லாத்தையும் நியாயப்படுத்தணுன்றதுக்கோசம் ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு நீங்கள் அப்படி பேசுறது ரொம்ப கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, சாண்ட்ரா பண்ணுறது தப்புன்னு ஊருக்கே தெரியுது, ஆனால் அவருக்கு மட்டும் தெரியலையா? நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், முட்டு கொடுக்கலாம், ஆனால் ஒரேடியாக முட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. அதுதான் பிரச்சனை. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ண மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த இடத்துல அரோரா பற்றி பேசும்போது அவங்க யார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவங்க உள்ளே போயிட்டு அதை தான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னங்க நீங்கள் சொல்ல வரீங்க? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே சக கண்டஸ்டன்ட் தான், ஓகேங்களா? உங்க ஒய்ஃப் பண்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சப்போர்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல அவங்க மேல மாட்டு கருத்து இருந்தால் எல்லாருமே மாட்டு கருத்து தான் வைப்பாங்க. ஒரு 2 வாரமாக ஒருத்தவங்க ட்ராமா பண்ணுவாங்களாம். அந்த ட்ராமா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக பிரச்சனை எதுக்கு இந்த மேட்டர் சொல்ல வந்தாருன்னா, அந்த இடத்துல சாண்ட்ரா பேசும்போது சிரிச்சாங்களே, அரோரா சுபிக்ஷா இவங்கலாம் சிரிச்சாங்களே, ஸோ அதுக்கு தான் சொல்ல வராரு. ஆக்சுவலாக அங்கே சிரிச்சதுக்கான காரணம் விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தூங்குற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி சோஃபாவில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தூங்கி விழுந்துருவார் போல. அந்த மாதிரி அவங்க ஸ்டோரி சொல்லும் போது ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருந்தாரு. அதை பார்த்து தான் எல்லாருமே சிரிச்சாங்களா சார். சாண்ட்ரா ஸ்டோரி சொல்லும் போது சாண்ட்ரா அழுததை பார்த்து யாரும் சிரிக்கல. ஆனால் சிரிச்சது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு பீக் ஆகிற அளவுக்கு சாண்ட்ரா பேசுறதை வச்சு அவங்க சிரிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ கோவப்படலாம். நீங்கள் ஆரோராவை இந்த அளவுக்கு கழுவி ஊற்றலாம், சுபிக்ஷாவை கழுவி ஊற்றலாம், ஆதிரியை கழுவி ஊற்றலாம். ஆனால் விஷயம் என்னன்னா அவங்க ஸ்டோரி சொன்னதை பார்த்து அவங்க சிரிக்கலையே, விக்ரமை பார்த்து தான் சிரிச்சிருக்காங்க. அவ்வளோ தூரம் லைவ் பார்த்த உங்களுக்கு இதை பார்த்துருக்க மாட்டீங்களா? ஏங்க இன்டர்வியூவில் போய் அப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ், ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து எதுவும் வாய் விடாமல் இருந்தால் சரி. இப்போ வரைக்கும் லைவ்ல நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் வாய் இல்லை, ஓரளவு கொஞ்சம் கண்ட்ரோல் தான் பண்ணி வச்சிருக்காரு. இதே மாதிரி வீட்டு விட்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உள்ளே போயிட்டு திவ்யாவுக்கு வந்து திவ்யா மேலே நான் சம கோவத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. உள்ளே போயிட்டு நான் அதை காம்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு.
எனக்கு தெரிஞ்சு அந்த கோவத்தை காமிச்சாருன்னா போட்டு பொழந்துருவாங்க. உள்ளே இல்லை, வீட்டுக்கு வெளியே இருக்க மக்கள் போட்டு பொழந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஓரளவுக்கு நல்ல பேரோட விஜய் சேதுபதி டீசெண்டாக வெளியே அனுப்பிச்சு விட்டாரு. அதே மாதிரி டீசெண்டாக வெளியே போனீங்க, பட வாய்ப்பு வந்தது, எல்லாம் சூப்பர்ல, கெட்டப்லாம் மாறி இருக்குல்ல. ஸோ அதை அப்படியே கீப் அப் பண்ணிக்கோங்களேன். எதுக்கு இதுக்கப்புறம் இந்த கேமில் நீங்கள் இல்லைங்க, உங்கள் ஒய்ஃபுக்கோ சப்போர்ட் பண்ண, இதுக்கப்புறம் அந்த நல்ல பேரை அப்படியே காப்பாற்றிட்டு போயிடுங்க. இதில் வந்து இன்டர்வியூவில் போயிட்டு இல்லாத போலதெல்லாம் சொல்லி தேவையில்லாமல் நீங்களே அடி வாங்கிட்டு உள்ள இருக்க உங்கள் ஒய்ஃபையும் அடி வாங்க வச்சுக்கிட்டு எதுக்கு? வாயில தான் பிரச்சனை ஆகட்டும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கமருதீன் எல்லாருக்கும் வாயில் தான் பிரச்சனை. உண்மையிலே அவங்க அவ்வளோ நெகட்டிவான ஆளுங்களா அப்படின்னு பார்த்தா அவர் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவ்வளோ நெகட்டிவ் தெரியல. ஆனால் வாய் சில இடத்துல லூஸ் ஸ்டாக் விட்டு தேவையில்லாம் வாங்கி கட்டிக்கிறது. இப்போ கமருதீன் என்ன பண்ணுறாரு, அதுதான் பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பிரச்சனை அந்த பட வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி உள்ள என்ட்ரி கொடுத்தோன்னு சொன்னார் பாருங்க. எல்லாருக்குமே அப்படி ஒரு ஹாப்பினஸ். ஓகே, அப்போ பட வாய்ப்பு கிடைக்குதுல, எல்லாருக்கும் நம்மளுக்கு ஏதோ சான்ஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி கமருதீனுக்குலாம் அந்த ஒரு ஃபீல் வந்து அதை லைவ்ல பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு, வெளியே வந்தால் நம்மளுக்குலாம் வாய்ப்பு கிடைக்குதுடா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பார்க்கலாம், பிரஜனோட கம்பேக் கொடுத்தா நல்லதாக இருக்கும். ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான ஃபேன் ஃபாலோவிங் இருக்க ஒரு ஆர்டிஸ்டாக எல்லாரும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவர் காணாமல் போயிட்டாரு. திருப்பி இப்போ ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னா, அதுவும் பிக் பாஸ் மூலியமாக ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னா பயங்கரமாக தான் இருக்கும். அது வரைக்கும் எங்கேயும் வாயை விட்டு அடி வாங்காமல் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆனால் உண்மையிலே அந்த ஃபேமிலியாக பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் இந்த டாஸ்க் வந்து எனக்கு பிடிக்கலங்க. ரொம்ப சிம்பிள் டாஸ்க் தான். டாஸ்க் வந்து பிக் பாஸ் கஷ்டமாக கொடுக்கல, சும்மா ஏதோ எப்படி சொல்ல நார்மலாக மீட் பண்ண விடாமல் ஏதாவது ஒன்று பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை விட இன்ட்ரெஸ்டிங் என்ன தெரியுமா, போன சீசனில் சொன்னாங்கல்ல முரண்பாடு, எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இங்கே இருக்க கண்டஸ்டன்ட்ல யார் மேலே உங்களுக்கு முரண்பாடு இருக்கோ அது சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, அதுதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கு, அதுதான் கொளுத்தி போடுற மொமெண்ட்டு. ஆனால் இதை வந்து கண்டஸ்டன்ட் எல்லாம் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி இந்த சீசனில் இருக்கா அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரணுங்க, முரண்பாடுன்னு ஒன்று கொடுக்கணும். ஏன்னா உள்ளே வந்துட்டு ஒரு வீக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜிங்காகவே இருக்காது. சும்மா வந்து மீட் பண்ணுற அந்த மொமெண்ட்டு, இப்போ சாண்ட்ரா அந்த ப்ரோமோலே நீங்கள் பார்க்குறீங்க, ஓடி போய் கட்டி பிடிக்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வைபான மொமெண்ட் தான், இல்லைன்னு நான் சொல்ல. இருந்தாலும் வீட்டோட வெளியே போகும்போது ஏதாவது ஒரு முரண்பாடு ஒன்று சொல்லிட்டு போங்க அப்படின்னா போன சீசன் மாதிரி தீ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த முரண்பாடு மாதிரி ஒரு டாஸ்க்கை இதில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதெல்லாம் வேணாம், ஹாப்பியாக ஃபேமிலி வராங்க, ஹாப்பியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஹாப்பியாக வெளியே போயிட்டோம், இதுவே இருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுதா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோவாக பார்க்குறதுக்கு வராங்க, பார்க்குறாங்க, மீட் பண்ணுறாங்க, அழுகுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க அப்படின்றது மட்டும் இருந்தால் அந்தளவுக்கு எங்கேஜிங்காக இருக்காது. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க், அதாவது இப்போ பால் எடுக்க சொல்ல இந்த டாஸ்க் சொல்லலை, இந்த முரண்பாடு மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க, சாண்ட்ரா ஒரு மாதிரி அழுகுறாங்களே, ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி அழுதுகிட்டு தான் இருக்காங்க. இப்போ குழந்தைய பார்த்தோன்னா இன்னும் பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் கனியும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. கனி நீங்கள் ஏன் அழுகுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க முடியாது. ஏன்னா கனி என்ன சொல்லுவாங்க, அவங்க அழுகுறத பார்த்து என்னால் ஃபீலிங்ஸ் வந்து தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, ஆக்சுவலாக கனியே அவ்வளோ ஃபீலாக அழுகுறாங்கன்னா அப்போ அந்த குழந்தைங்களும் சாண்ட்ரா அழுகுறத பார்க்குதுல, அப்போ அவங்களுக்கும் அங்கே தான் எனக்கு வந்து இது ரொம்ப தப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நானே நினைச்சேங்க பிக் பாஸ் அவங்க அழுகுறத பார்த்து அந்த விஷுவலாவது கட் பண்ணுவார். ஏன்னா 2 குழந்தைங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல வந்து நீங்கள் டிஆர்பி இல்லை வந்து கண்டென்ட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது ரொம்ப சீப்பாக தெரிகிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி இது வந்து எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த 2 பசங்களும் உட்காந்து பார்க்கும் போது எனக்கு என்னமோ தப்பாக தோணுச்சு. ஏன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இந்த வீக்கு இதே மாதிரி இதே பாசிட்டிவ் நோட்டோட வெளியே போகிறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா, இல்லை சாண்ட்ரா அடுத்த வாரமும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க, அதையும் சேர்த்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதே மாதிரி சாண்டா அந்த சாண்டா உள்ளே வராங்கன்னு சொன்னாங்களே, அது என்னைக்கு வராங்க எப்போ வராங்கன்னு இப்போ வரைக்கும் அப்டேட் இல்லை, ஓகேங்களா. ஆனால் உள்ளே வராங்க, அது சௌந்தர்யா தான் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பேச பொருள் இருக்குது. ஸோ சௌந்தர்யா உள்ளே வந்து மிட் வீக் எவிக்ஷனில் யாராவது தூக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு தெரியல, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி நாளைக்கு இல்லை நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.